Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 37:4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிப்பார். அழுது கேட்டால்தான் கர்த்தர் கொடுப்பார் என்று சிலர் எண்ணி எப்போது பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். சிறு குழந்தையாய் இருக்கும்போது குழந்தை தன் தாயின் கவனத்தை ஈர்ப்பதற்கு எதற்கெடுத்தாலும் அழுகிறது, உண்மைதான். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து பெரிய பிள்ளையான பின்பும் அழுது கொண்டே இருந்தால் பெற்றோருக்கு கோபம்தான் வரும். நாம் சில காரியங்களுக்காக நம்மையும் அறியாமல் கண்ணீர் சிந்தி ஜெபிப்பதுண்டு. ஆனால் கர்த்தரிடத்தில் அழுது கேட்டால்தான் பதில் கிடைக்கும் என்று எதற்கெடுத்தாலும் அழுவது தவறாகும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதித்தே எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுவார்கள். அந்நாள் குழந்தை இல்லாததால் பல ஆண்டுகள் அழுதாள். அந்த துயர நாட்களில் அவளுக்கு பிள்ளைகள் பிறக்கவே இல்லை. ஆனால் ஒரு நாள் தன் இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றிவிட்டு தன் பாரம் முழுவதையும் கர்த்தருடைய கைகளில் ஒப்புவித்துவிட்டு மகிழ்ச்சியாய் இருந்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்றும் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் என்றும் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், அது உங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையையும் காண்பிக்கிறது. மகிழ்ச்சியாயிருங்கள், அது உங்களுடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விட்டீர்கள் என்பதை காண்பிக்கிறது. வெறுமையிலிருந்து சகலவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் உங்களுக்கு புதிய அற்புதத்தை செய்வார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை கட்டளையிடுவார். துதியிலே மகிழ்ச்சி இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. துதிகளின் மத்தியிலே கர்த்தர் வாசம் செய்வதுடன் நீங்கள் துதித்து ஆராதிக்கும் போது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உங்களுக்கு அன்புடன் நிறைவேற்றுகிறார். ஒரு சகோதரிக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகள் வந்தன. இப்போராட்டங்களோடே கொடிய அம்மை நோயும் வந்தது. ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள் என்று அங்கலாய்த்து கதறி ஜெபிக்க ஆரம்பித்தாள். கர்த்தர் ஒரு வெறுமையான கூடையை தரிசனத்திலே காண்பித்தார். உன் வாயில் துதி இல்லை, உன் உள்ளத்தில் ஆராதனை இல்லை, வெறும் கூடையாகவே காணப்படுகிறாய். நன்றியில்லாத வெறுமையான இருதயமாய் உன்னுடைய இருதயம் இருக்கிறபடியினால்தான் சாத்தான் உனக்குள் அதிகமான போராட்டங்களை கொண்டு வந்தான் என்று பேசினார். தன் குறையை உணர்ந்த அந்த சகோதரி அந்த இரவிலே முழங்கால் படியிட்டு கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தாள். சிறு வயதிலிருந்து கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி எண்ணி ஆண்டவரை துதித்தாள். வேதத்திலே கர்த்தர் செய்த அற்புதங்களை எல்லாம் தியானித்து தியானித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள். மடை திறந்த வெள்ளம் போல துதி அவளுக்குள் இருந்து பொங்கி வந்தது. நொறுங்குண்ட இருதயத்தோடு அவள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆராதனை செய்தாள். துதித்து கொண்டே தன்னை அறியாமல் நன்றாய் தூங்கிவிட்டாள். காலையில் எழுந்தபோது அவளுடைய சரீரத்தில் அம்மை நோயோ வேறு எந்த பலவீனமோ காணப்படவில்லை.
புது மகிழ்ச்சி, தேவ பலன், தேவ வல்லமை ஆகியவை அவளில் நிரம்பி வழிந்தன. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உங்களுடைய இருதயமும் உங்கள் வீடும் தேவ மகிமையால் நிரம்ப வேண்டுமா? தேவனை துதித்து ஆராதியுங்கள். உங்களுடைய குறைகள் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக வேண்டுமா? கர்த்தரை துதியுங்கள். உங்கள் பலவீனங்களும் நோய்களும் நீங்கி தெய்வீக ஆரோக்கியம் உங்களை மூட வேண்டுமா? கர்த்தரை துதியுங்கள். துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். துதி தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். துதிக்கும் போது தேவபலன் உங்களை ஆட்கொள்ளும். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கர்த்தரில் எப்போதும் மனமகிழ்ச்சியாயிருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. நாம் சந்தோஷமாயிருக்க வேண்டுமானால் சந்தோஷத்திற்கு விரோதமாயிருக்கிற பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும். பல வேளைகளில் நம்முடைய சந்தோஷத்தை சாத்தான் திருடி விடுகிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். மட்டுமல்ல, பாவங்களும் அக்கிரமங்களும் நம்முடைய சந்தோஷத்தை போக்கடிக்கின்றன. சிற்றின்பங்களை அனுபவிக்கும் போது கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி தருவது போல இருந்தாலும் முடிவிலே மனசாட்சியால் வாதிக்கப்பட்டு பாவத்தின் தண்டனையை அனுபவிக்கும் போது மிகுந்த மன வேதனையடைய செய்கிறது. பிரியமானவர்களே, பாவத்தை அகற்றிவிட்டு பரிசுத்த பாதைக்கு வருவீர்களா? பரிசுத்தத்தினால் வரும் சந்தோஷமே மெய்யான பெரிய சந்தோஷமாகும். வேதம் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறது. மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஒரு ஆத்துமா மனம் திரும்பி கிறிஸ்துவண்டை வரும்போது நமக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது, கிறிஸ்துவுக்கும் சந்தோஷம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்பின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அதிக நேரம் ஆண்டவரை துதிக்கவும் அவரிடத்தில் ஜெபிக்கவும் முற்பட வேண்டும். ஜெபிக்கத்தான் நம் உள்ளத்தின் பாரங்கள் மறைகின்றன. நமக்கு கவலைகளும் கண்ணீர் வடிய செய்யும் ஆயிரமான காரியங்களும் தீய மனுஷர்களும் பிரச்சனைகளும் உண்டு. ஆனால் 1 மணி நேரம் இருதயத்தை ஊற்றி ஜெபித்து விட்டால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கு போயின என்பதே தெரியாமல் போய்விடும். தெய்வீக பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளும். தெய்வீக சமாதானம் நம் உள்ளத்தை நிரம்பி வழியச் செய்யும். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே உங்கள் துக்கம் யாவும் சந்தோஷமாய் மாறும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். பிரியமானவர்களே, எல்லா சந்தோஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் வருகையிலே அவரை முகமுகமாய் காணும் போதுள்ள சந்தோஷம் மகா மேன்மையும் மகிமையும் உள்ளதாகும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார்.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீரே எனக்கு சந்தோஷமும் பலனாகவும் இருக்கிறபடியினால் உம்மில் மகிழ்கிறேன். நான் உம்மில் களி கூறுகிறேன். உம்முடைய பிரசன்னத்தில் சந்தோஷத்தை தேடுகிறேன். நான் உம்மில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது என்னுடைய இருதயத்தின் விருப்பங்களை நீர் அருளிச் செய்வதாக கொடுத்துள்ள வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தால் என்னை நிறைத்தருளும். என்னுடைய குணத்தை மறுரூபமாக்கும். உம்முடைய பிரசன்னத்தில் நான் உண்மையாய் மகிழும்படி என்னுடைய பாவ அடிமைத்தனங்களை அகற்றி தீமையை வெறுப்பதற்கு எனக்கு உதவும். என் வாழ்க்கையை நீர் ஆசிர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்மிடமிருந்து மாத்திரமே வரக்கூடிய பலனையும் சந்தோஷத்தையும் எனக்கு அருளிச் செய்யும். என்னுடைய ஜெபங்களை நீர் கேட்டு அவற்றுக்கு பதிலளிப்பீர் என்பதை அறிந்து எப்போதும் உம்மை தேடுவதற்கு எனக்கு உதவும். நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காகவும் என் மீது காட்டும் அன்புக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.